அம்மா நான் வந்துட்டேன். அடடா வா மக்கா. என்ன இந்த பக்கம் என்னடி நடக்குது? ரெண்டு பேரும் திடீர்னு பொட்டியை எடுத்துட்டு வந்திருக்கியோ? ஆமா வந்துட்டேன். ஒரு மாசத்துக்கு ரெஸ்ட் எடுக்க. நானும். இது எப்படி உன் மாமியார் காரி விட்டா விட்டுக்க மாட்டாளே? அது ஏன் கேக்குற? அவங்களுக்கே கண்ணு போச்சு. என்னது? அடி சண்டாளி சிறுக்கி, என்னென்னலாம் பண்ணி ஆட்டம் போட்டிருப்ப. மொத்தமா போச்சா? சரி, அவளுக்கு கண்ணு போனா எதுக்குள்ள இவ்வளவு வந்திருக்கா பொட்டியை கட்டிட்டு? ரெஸ்ட் ஆண்டி, நீ சோத்துக்காக தான் வந்திருக்க. அட சோத்து முட்டைய, அம்மாவை விட சோறு தான் முக்கியமா? ஆமா. சரி, உள்ள போய் பொட்டியை வச்சுட்டு வா லட்சு. சரி ஆண்டி. ஏண்டி மக்கா இல்லு. சொல்லுமா. ஏண்டி கொஞ்சமாவது புத்தி இருக்கா? உன் மாமியாருக்கு கண்ணு போனா நீ வர, சரி அதுல ஒரு நியாயம் இருக்கு. மொதலும் எதுக்கு வரா? அம்மாக்கு முடியல, அம்மாவை பாப்பாளா இல்ல வந்து ஜாலியா இருக்கறா? இவளா ஒரு பொண்ணா? இவ ஒரு மனுஷ ஜென்மமே இல்லன்னு தெரிஞ்ச கதை தானமா, அதை போட்டு எதுக்கு பேசிக்கிட்டு? அப்படி போடு, சரியா சொன்னீங்க. நீ நமக்கு ஏது மானம் ரோசம்? அடி பாய், நீ போகலையா? அட கடலை ஏதுமா இவ்ளோ கடலை? பக்கத்து வீட்டுல பத்மினி கொடுத்திருந்தா ஈவனாம்ல. ஓ அழிச்சு வைமா, சாப்பிடுறேன் குளிச்சிட்டு வந்து. போ பொண்ணுத்தாய், 1000 தான் உனக்கு வாய் இருந்தாலும் திமிரு இருந்தாலும் இந்த நிலைமையில உன் மகன் உன் மருமக விட்டுட்டு இங்க வந்ததை பார்த்தா உன் நிலைமை பரிதாபமா இருக்கு. நீ நிஜமாவே பாவம் தான். என்னத்த சொல்ல, இந்த காலத்து பசங்க அப்படிதான் இருக்குது. பெரிய பொண்ணு அத்தை. யாரு? மருமகனே நீங்களா? நானே தான் அத்தை. என்னத்த வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மனசு வராதா? அடடா, அப்படிலாம் இல்ல மருமகனே, தாராளமா நீங்க வராமலையா வாங்க. அம்மாக்கு உடம்பு முடியலன்னு சொல்லியிருந்தாவளே, அதான் நீங்களும் கேட்டேன். உங்க மொபை எதுக்கு வந்தான்னு எனக்கு அங்க இருக்கதாத்த தெரிஞ்சுது. உங்களையும் சாப்பிட்டுக்கூடியா புளிஞ்சிட்டாளா பொண்ணுத்தாய்? ஓ சரி சரி வாங்க வாங்க. அதான் என் வீட்டுக்கு வந்துட்டியல்ல, இனிமே என்ன கவலை? பசிக்குது அத்தை, சோறு இருந்தா போடுங்க அத்தை. நாய் கொதர்ன இட்லியதாத்தே முக்கிட்டு வந்திருக்கேன். ஐயோ பாப்போம். சரிங்க வாங்க. அடி பாவி, அம்மாவை விட்டுட்டு இங்க வந்து நல்லா படுத்துக்கிட்டு ஸ்டோரி படிச்சுட்டு இருக்கிறியா? லட்சுக்கு தான் புத்தியே இல்லனா உனக்குமா பெரிய பொண்ணு? ஆனி பகவத் மாதிரி கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து பேப்பரை படிச்சுட்டு இருக்கிறியடி, அதுவும் இங்கிலீஷ் வேற. அம்மாடி பெரிய பொண்ணு. மேடம். எஸ் யாரு? அதாமா உன் புருஷன் வந்திருக்கேன். நீங்களா? நீங்க எங்கங்க இங்க? நானே தான் வந்திருக்கேம்மா. இல்ல இது கனவாதான் இருக்கும். அவரை விட்டு வந்ததுல இருந்து ஒரே அவர் நினைப்பாவே இருக்கு. நம்ம பேப்பர் படிப்போம். அடி பாவி, கனவிலடி, நான் தாண்டி வந்திருக்கேன். ஹலோ மேடம், பெரிய பொண்ணு. என்னடா இது, திருப்பி அவர்தான் நிக்கிறாரு? நிக்கலம்மா, வந்திருக்கிறேன். நீங்க தான் தினமும் என் கனவுல வரீங்களே, வந்திருக்கீங்கன்னு தான் தெரியுது. கனவில்லம்மா, நிஜம். நீ உன் அம்மா வீட்டுக்கு வந்தல, நான் நிஜமாவே உன்னை தேடி என் பொட்டியும் படுக்கையும் தூக்கிட்டு உன்னை வந்திருக்கேம்மா. எது? என்னங்க சொல்றீங்க? ஆமாமா, நிஜம்தான். இல்ல இது கனவு, நம்ப மாட்டேன். ஐயோ, எங்க பார்த்தாலும் அவரு ஞாபகமாவே இருக்குப்பா. வேற வழியே இல்ல, ஒரு அடிய ஒண்ணு போட்டுற வேண்டியதுதான். கனவுல கூட என்னதான் அடிக்கிறடா நீனு? என்ன தில் இருந்தா அடிய, கனவுனால தப்பிச்சிய. நிஜமா இருந்தது கொண்டு புதைச்சிருப்பேன். இந்த கனவுலே கொண்டு புதைச்சிட்டிய, இதுல நெசத்துல வேற நான் அடி வாங்கணுமா? மருமகனே, என்ன மருமகனே, கண்ணெல்லாம் அடிச்சு சவந்திருக்கு. உங்க பொண்ணு என்ன அடிச்சு வெளுத்து வாங்கிட்டாத்த. ஏண்டி மக்கா, எதுக்கு மருமகனை போட்டு இன்னா வெளுத்து வாங்கிருக்க? அம்மா கனவுன்னு நினைச்சமா. அட கூறுகிட்ட குங்குமண்டியா, இது கனவா? அவங்க நிஜமாவே உனக்கு தேடி வந்திருக்காங்கடி. அண்ணனா, அண்ணன் எப்போ வந்தது? இங்க பாரு. அச்சு, நானே தான். அப்போ அம்மா கிட்ட யாரு இருக்கா? தான் ஜில்லக்கா இருக்காங்க. இல்லங்க, நீங்க இருக்கீங்க தானே நாங்க நம்பி விட்டுட்டு வந்தோம். நீங்க மட்டும் பொட்டியும் படுக்கையும் எடுத்துட்டு எஸ்கேப் ஆகி வந்துட்டீங்கல்ல. நீங்க ஏன் வந்தீங்கன்னு எனக்கு அப்போ தெரியல, ஆனா அங்க இருக்கதான் தெரிஞ்சது. ஒரு நாளைக்கே என்னால தாக்கு பிடிக்க முடியல. ஆனா பெரிய பொண்ணு, நீ எப்படிதான் தாக்கு பிடிச்சியோ? இப்பவாவது தெரியுதா யாருன்னு?
சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும், அம்மாவை தனியா விட்டுட்டு வந்துட்டியேண்ணா. ரொம்ப அக்கறையா இருந்தா வா, நான் கூட்டி கொண்டு போய் விடுறேன், நீ பாத்துக்கோ. நம்மள ஏதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண விடுறாங்களா, ஒரு பேச்சுக்காவது பேச விடுறாங்களா? அடிக்க கூட விட மாட்டேங்கிறாங்கப்பா. கொஞ்சம் சொன்னா அதை நெசமாக்கிடுவாங்க போல. அத்தை சோர் சோர். ஏமா பாவமா இவரு ரொம்ப பசியா வந்திருக்கிறாரு போல. அத்தாத குறைக்கு நான் வேற அடிச்சிட்டோமா. நல்லா அடிச்சு போட்டு. சரி சரி வாங்க மருமகனே, வாங்க சாப்பிடுவாங்க எல்லாம். நான் கொஞ்ச நேரம் பேப்பர் படிச்சுட்டு வரேமா. நானும் தான் ஆண்டி. சரி சரி அப்ப மருமகனே நீங்க வந்து சாப்பிடுங்க. வரேன் தே. உங்க பொண்ணு கிட்ட அடி வாங்குறதுக்குன்னே சாப்பிடணும் தே. நல்ல 4 தட்டு. ஏம்மா இதுக்கும் அடிக்காத, உடம்பு தாங்காது. மருமகனே ருசி எப்படி இருக்கு? நீங்க சமைச்ச சாப்பாட சொல்லவாத்தே வேணும். டேஸ்ட் அப்பப்பா அடிபொலி. மருமகனே முட்டை வச்சு சாப்பிடுங்க. எடுத்துக்கிறேன் அத்தை. ஏப்பா தம்பி கொஞ்சம் சீக்கிரமா ஓட்டிட்டு போப்பா, நீ போறதுக்குள்ளே விடிஞ்சிரும் போல. ஒருங்க மேடம், போயிட்டு தான் இருக்கேன் ஸ்பீடா. எது இதுதான் உன் ஸ்பீடா? இவன் வேற நேரக்கிட்ட நேரத்துல வண்டி ஆம போற மாதிரி ஓட்டிட்டு போறான். கொஞ்சம் வேகமா போப்பா. மேடம் ஸ்பீடு தானே வேணும். இப்ப பாருங்க, ஆட்டோல புடிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் நான் பொறுப்பு இல்ல. அடி பாவீங்களா, என்ன தன்னந்தனியா தவிக்க விட்டு வந்துட்டு நல்லா சோபா மேல படுத்துக்கிட்டு ஒய்யாரமா விதத்தை பார்த்த மாதிரி புக்கா படிக்கிற. என்னால நீ எந்த தலைப்பு செய்யுதுன்னு தெரியல, இதுல இவன் நியூஸ் பேப்பர் வேற படிக்கிறா. அடி சண்டாடிங்களா, உங்களை பத்தி எனக்கு இப்பவே தெரிஞ்சதும் ஒரு நல்லதா போச்சு. இல்லனா என் கடைசி காலம் என்ன ஆவறது? மருமோளே யாரு அந்த கிளவி குரல் மாதிரியா இருக்கு. மருமோளே இங்க இருக்கியா லட்சு? இது எங்க இங்க லட்சு? இவ ஒருத்தி கூப்பிட்டா கூட கவனிக்க மாட்டா. அடி ஆத்தி. மருமோளே சமந்தி என்ன அண்ணி? பாரு இங்க அம்மா அத்தையே தான். லட்சு அண்ணி பேசாம ஒன்னு செய்வோம், எனக்கு பசிக்குது, வாங்க சைலண்டா ஓடிடலாம். வா சூப்பர் ஐடியா. நான் வந்திருக்கேன், என்கிட்ட வராம 2 பேரும் தப்பிச்சு ஓடுறீங்களா? பாரு எங்க போயிட போறீங்க? பாத்தீங்களா அண்ணி, அண்ணன் நம்மள விட்டுட்டு தனியா உட்கார்ந்து வெட்டுது. பொண்டாட்டியை விட்டுட்டு தின்றதுல தான் நம்பர் 1 ஆச்சே உன் அண்ணன். இதுங்க வந்தா பங்கே மிஞ்சாது. வா லட்சு சாப்பிட வா, இப்பதான் பசிச்சிருக்கோம் 2 பேருக்கும். ஆமா சரி உட்காருங்க. இதுங்க மூஞ்சியே சரியில்லையே. எதுக்குடி 2 பேரும் பேய் அடைஞ்ச மாதிரி இருக்கீங்க? அப்படியே இல்லையே. சரி சரி சாப்பிடு. அண்ணே பாயசத்தை என்ன விட்டுட்டு தனியா குடிக்கிற, குடு. எப்படி மக்கா இருக்கு பாயாசம்? டேஸ்ட்மா. அச்சு வாயோட கிண்ண ஒட்டிட்டு இருக்கு பாரு. எடுக்கணும்னு தோணல ஆண்டி. சரி ஏதோ வயிறார சாப்பிடுவோம். அட கொக்கா பக்கா கடவுளே, இது என்னடா கொடுமையா இருக்கு. அட பாவி, இந்த சண்டாளிங்களுக்கு தான் புத்தி கெட்டு போச்சுனா உனக்குமா? என்ன அங்க தன்னந்தனியில விட்டுட்டு வந்துருச்சீங்க, ஏன் அம்மாவை விட்டுட்டு வந்தீங்கன்னு புத்திமதி சொல்லி அங்க அனுப்பி விடாம நீயும் இதுங்களோட சேர்ந்து என் கண்ணு போறதுக்கு பாயாசம் போட்டு கொண்டாடுறியேடி. ஆமா அத்தை, இது பாயாசம். அது என்னத்த பிரவுன் கலர்ல முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு செஞ்சிருக்கீங்க? அதுவா மருமவனே, அது உங்களுக்காக ஸ்பெஷலா தேங்காயில செஞ்ச பாயாசம் மருமவனே. வெல்லம் போட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்க. விடுகதையா இந்த வாழ்க்கை. பாயாசமா பாயாசம், அதுவும் தேங்காய் பாயாசம். என்ன விட்டுட்டு எம்மா தாயே. யாரு? ஆதாமா உன் சம்மந்தி பொண்ணு தாய் வந்திருக்கேன். பொண்ணு தாய் நீ எப்படி இங்க? உனக்கு தான் கண்ணு தெரியலன்னு சொன்னாங்க. யாரு சொன்னா? அதான் அவன் மவனும் மருமவதான் சொன்னாங்களா? அதுக்கு நீ என்ன சொன்ன? அப்படியான்னு கேட்டேன். கேட்டியா? என்னைய விட்டுட்டு ஓடி வந்ததே சொன்னாலுங்களா? சொன்னாலுங்க. அதுக்கு நீ என்ன சொல்லிருக்கணும்? என்ன சொல்லிருக்கணும்னு கேட்டேன். என்னத்த சொல்ல? அம்மாவை விட்டுட்டு வராதீங்க, இப்படி கண்ணன் தனியில தவிக்க விட்டுட்டு அவ கூட தான் துணைக்கு இருந்திருக்கணும்னு சொல்லி திரும்ப அனுப்பிச்சிருக்கணும். அனுப்புனியா? இல்ல. அப்ப நீ எல்லாம் ஒரு சம்மந்தி எனக்கு. அது இருக்கட்டும், சரி நீ எப்படி வந்த? பாராசூட்ல பறந்து வந்த. அப்படியே பாராசூட்ல பறக்கும்போது மொத்தமா வானத்துக்கு போய் மொத்தமா சேர வேண்டியதானே? என் உயிரை எடுக்கணும்னே வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க. என்ன சம்மந்தி அமைதியாயிட்டீங்க? கேக்குது பாராசூட்ல வரதுக்கு அப்படியே பரலோகத்துக்கு போயிருக்கலாம் தானே நினைக்கிறீங்க? சாப்பிட்டியாமா? யாரு? நான் பெத்த மவனா? ஆமா அவனே தான் கேக்குறான். நீ மட்டும் பேசாதடா நன்றி கெட்டவனே. ஏம்மா அப்படி சொல்ற? இந்த நன்றி கெட்ட நாய்ங்க தான்
எல்லாம் ஓடிடுச்சுன்னு நீயாவது இருந்தேன்னு நான் சந்தோஷப்பட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு உன் புத்தியை காமிச்சே பின்னாடியே போயிட்டல. அதுக்கு தான் சொல்றேன், என்கிட்டலாம் பேசாத. எல்லாம் செயலாவாதீங்க, நம்பி கெட்டதுங்கன்னு இப்போதானே தெரியுது. அப்படியெல்லாம் இல்லம்மா. அப்படிலாம் இல்ல பேசாதீங்க யாரும். உங்க 2 பேருக்கு தேவை சோறு 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 தானே, நல்லா கொட்டிக்கோங்க. இப்ப கூட என் கண்ணு போனதுக்கு அதை கொண்டாடி பாயாசம், சிக்கன் 65, முட்டை, பிரியாணி எம்படி சாப்பிடுறியா? கண்டிப்பா சாப்பிட்டு தான் இருந்திருப்பிய. அடியாத்தி இவங்க எப்படி கண்ணே இல்லனாலும் கண்ணு இருந்து பார்த்த மாதிரி கரெக்டா சொல்றாளே. என்ன யோசனை? நான் சொல்றது சரிதானே? ஒரு விருந்து ஏதாவது நடந்துட்டு இருக்கு. ஆஹா ஆஹா, அப்ப விருந்து இல்லையா? இல்ல பொண்ணு தாய், யார் சொன்னா உனக்கு? இங்கேயே சாதா சாப்பாடு தான். என்ன சாப்பாடு? என்ன அதாவது சாம்பார் சாதம் தாத்தே. நம்பிட்ட பாடி யாத்தி கோத்து என்ன மாதிரி புழுறா. ஓஹோ அப்படியா? எங்க அந்த சாம்பார் சாதத்தை எடுத்து ஒரு வாய் ஊட்டி விடு. பொண்ணு தாய் என்னம்மா என்ன? இப்போ அந்த சாம்பார் சாதமும் முடிஞ்சிருக்குமே. கரெக்டா சொல்றியா பொண்ணு தாய்? முடிஞ்சிட்டு. எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும். சரி, எனக்கு நீ என்னதான் மிச்சம் வச்சிருக்கீங்க? அதுவா, நேத்து வடிச்ச பழைய கஞ்சி இருக்கு, அதை கொண்டு வர. வெங்காயம் அரிஞ்சி போட்டு சாப்பிடு. அது எப்படியோ போய் கொண்டு வா. இந்த பொறு வந்துடுறேன். பரமாவளே இருக்கியா சித்துக்கியா? லட்சு நான் கிளம்புறேன். பரமாவளே. ஓஹோ, நான் கூப்பிடுறேன்னு தெரிஞ்சு நீ ஓடிட்டியா? அம்மாடி லட்சு. அடியாத்தி இவ என்ன ஏன் பக்கம் வரா? சொல்லுமா. நீ சாப்பிட்டியா? இல்ல, இனிதான் சாப்பிடணும். இந்த வந்துடுறேம்மா. அதான் எல்லாரும் போயிட்டாங்கல்ல, நீ என்ன தொட்டுக்கைக்கு உப்புக்கு சப்பாலா உட்காந்துக்கிட்டு நீ ஓடிடு. ரொம்ப தேங்க்ஸ். அட கக்கமக்கா, எல்லாருமே போயிட்டீங்களே. ஓஹோ, இதுதான் சாம்பாரா? நல்ல கலர் கலரா பாயாசம், தேங்காய் பாயாசம் போட்டு வச்சிருக்காரு. விடக்கூடாது, ஒரு அடி அடிச்சிடணும். டேஸ்டோ டேஸ்ட். அடுத்து யாரா அது? நாங்களே தான். சொன்னாங்களே, எங்க அம்மா வசமா மாட்டிட்டாங்க. கண்டிப்பா மறக்காம மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த வீடியோல என்ன நடக்குதுன்னு பாருங்க. அப்படியே உங்கள் சோட்டு கலாட்டா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சிருங்க சொந்தங்களே. மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு போய் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க சொந்தங்களே. மறக்காம என் நிலைமை என்னன்னு அடுத்த வீடியோல பாருங்க சொந்தங்களே. என்ன பழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.